அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸா. ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 1 கப் தண்ணியில் 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் ஈஸ்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஈஸ்ட் ரெடியாக இருக்குல்ல, மாவு ரெடி பண்ணிக்கலாம். 3 கப் மைதா மாவில் 1 டீஸ்பூன் உப்பு. எந்த கப்பில் நான் மைதா மாவு அளந்தேனோ அதிலே தான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ஈஸ்ட் இந்த மாதிரி நுர வந்திருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அதை மாவில் சேர்க்கணும். இன்கேஸ் நுர வரல அப்படின்னா அதை நீங்கள் சேர்க்காதீங்க, கரெக்டாக மாவு வராது. நான் ஃபஸ்ட்டு பம்கின் ஸ்டீம் கேக் பண்ணும்போது அந்த தப்பு தான் நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் இந்த மாதிரி தனியாக ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வச்சு அதை நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மாவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மாவை இழுத்து இழுத்து பிணைஞ்சிட்டு அதை இப்படி மேலே ஆயில் தடவி இந்த மாதிரி ஃபுட் ராப் பண்ணி வச்சுருக்கேங்க. பிணைஞ்சு வச்ச மாவு 4 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டாங்க. 4 ஹவர்ஸ் கழிச்சு அந்த மாவு பாருங்கள். அதாவது நம்ம ஒரு குவான்டிட்டி போட்டோம்னா அது ட்ரிபிள் மடங்காக வந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பீஸா டவ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் ஈஸ்ட் சரியில்லைன்னா இந்த மாதிரி வராது. இதை மறுபடியும் நல்லா குத்தி விட்டுட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிணையருக்கு தாங்க நல்லா டைம் எடுத்தது. அந்த ஈஸ்ட் ஊற்றுனதுக்கு அப்புறமும் ஒரு 30 மினிட்ஸ் நல்லாவே இழுத்து இழுத்து பிணைஞ்சேன். அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆகி அந்த 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஈஸியாக வந்தது. பீஸாக்கு முக்கியமே பார்த்தீங்கன்னாவே இந்த மாவு ரெடி பண்ணுறது தாங்க. மற்றதெல்லாம் டாப்பிங்ஸ் நம்ம இஷ்டம் போடுறது தான். ஸோ இந்த மாவு இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் தின் க்ரஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூரி கட்டையை எடுத்து நல்லா தின்னாக வச்சு நாங்கள் வச்சுட்டோம். ஸோ நான் டாப்பிங்ஸே இதை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்ல போகிறல, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். பட் ஆனால் பேக்கிங்கில் நான் ஒரு தப்பு பண்ணேன், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். நீங்கள் திக் க்ரஸ்ட்டாக போட்டால் கூட நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியே அதே பஞ்சு பஞ்சாக வரும். ஒரு 2-3 சேனல் ரெஃபர் பண்ண இதை பண்ணுறதுக்கு நான் அதை லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 இது ரெடி ஆயாச்சு. இப்போது அதை நல்லா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்ருக்கோம். அப்போ தான் அந்த சாஸ் போட்டால் நல்லா உள்ளே இறங்குமாமா. ஸோ இதை நல்லா குத்தி விட்டதுக்கப்புறம் நாங்கள் ஹோம்மேட் சாஸ்லாம் எதுவும் பண்ணலை. வெளியே ஏதோ ரகு பீஸா சாஸ் அதை வாங்கி தான் நாங்கள் போட்டோம். ஒன்று வெஜ்ஜு, இன்னொன்று சிக்கன் சாசேஜை இந்த மாதிரி கட் பண்ணி நாங்கள் அதை நல்லா சீஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் இதை பேக்கிங் வைக்கும்போது இப்போ எங்களுது பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் ஓடிஜி. இதில் நாங்கள் 25 மினிட்ஸ் வச்சிட்டோம். 180 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் வச்சிட்டோம். பட் ஆனால் ஒரு 20 மினிட்ஸ் வச்சாவே போதுமான அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 சைடுமே, அதாவது மேலே கீழே ரெண்டுமே பேக் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம். அதனால எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்காக வந்தது. பட் மற்றபடி க்ரஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக அந்த பீஸா டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. இந்த பேக்கிங் மட்டும்தான் நாங்கள் அதை கொஞ்சம் மேலே கீழே ரெண்டுமே வைக்கிற மாதிரி வச்சனால எங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. பாருங்கள், க்ரஸ்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, தின்னாக இருந்தது. பின்னாடி அந்த பேக்கிங்னால கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. பட் மற்றபடி உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. அதாவது கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, கொஞ்சம் கருகுன மாதிரி வருமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, இன்னொரு பீஸாவுக்கு நாங்கள் கரெக்டாக 160 டிகிரி வச்சு 20 மினிட்ஸ் வச்சோங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் மேலே பேக் ஆகிற மாதிரி வச்சோம். அதனால இந்த பீஸா நல்லா வந்தது. இங்கே பாருங்கள், சீஸியாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.